முருகையாளே சங்கீதம் பாடிட சங்கீதம் பாடிட
பால சுப்பிரமணிய பால சுப்பிரமணிய குருபாதம் துணை நமக்கு குருபாதம் துணை நமக்கு மர குருபரணி வெற்றி வேலா மர குருபரணி வெற்றி வேலா குண்டல் வண்ணன் மால் மருவா மரச்சிறைகளெல்லாம் மருத்தோனே சடையரணி வேல் முருகா திருமருகா அடிமையாக்கி அணையை மனம் முடித்து திருச்செந்தூரம் வந்தோரே செந்தூர் வடிவேல் முருகா முருகா மால் மருகா ஆயனுட திருமருகா ஹரி ராம ஹரே குரா ஹரி ராம அன்னை சீதை மணவாளா அண்ணா குமாயோனே ஆலிலையில் பள்ளி கொண்ட கொண்ட குராமா பூரிவா ஆயர் குராமா பூரிவா ஐயா சுடர் வடிவில் பிறந்தவர் ஊர்காடு சுடல ஐயா முத்தக்கல்லு சுவாமி ஐயா குழந்தைக்கு நீ அருள் புரிவா மாயாண்டி மாசுடலை மாயாண்டி சுடலை மனதில் வந்த அருள் புரிவா குத்துக்கல்லு சுவாமி தானே மணிவேலைக்கில் பிறந்த பிள்ளை மாயக்கார சுடலதானே ஊர்காடு சுடலமுண்டா ஊர்காடு என்னோட உள்ளத்தில வரந்தருவா சுடலமுண்டா எங்க உள்ளத்தில வரந்தருவா சுவாமி குத்துக்கல்லு சுவாமி தானே மையானம் போன பிள்ளை ஆண்டபினம் தின்ன பிள்ளை குத்துக்கல்லு சுடலமுண்ட இடுகாடு போனவரா இடுகாடு சுடல இறந்த பிணம் தின்னவரா இடுகாடு போனவரும் சுடல இறந்த பிணம் தின்னவரா குத்துக்கல்லு சுவாமி தானே மீதானே ஐயா உலக
உலக புகழ் பெற்ற தெய்வம் எங்க ஒரு காடு சுடலதான ஐய சுடலையுட கதை படிக்க ஆதி சொக்கனதாரல் புரிவா முத்துக்கள் சுவாமியுட கதை படிக்க ஆதி கோபால வரந்தருவா எங்க ஊர் காட்டம் புகழ பாட ஆதி உலகளந்த வரந்தருவா எங்க மாயாண்டி புகழ பாடே மாயோனி வரந்தருவா ஐயா சத்ராதி முண்ட சுவாமி முண்டம் பிறந்த பிள்ளை சத்ராதி முண்ட சுவாமி முண்ட சுவாமி கதை படிக்க ஆதி முக்கனை வரந்தருவா ஆனாகிய பொண்ணு வெள்ளி கையிலாஜத்தில் அங்கே தக்கே சிவமாலும் கொள்ளுவீர்ந்தாள் அன்னை ஆதி பொண்ணு வெள்ளி கையிலாஜத்தில் அங்கே அரனோடு பார்வதியும் கொள்ளுவீர்ந்தாள் அங்கே பச்சமலட்சுமியும் கொள்ளுவீர்ந்தாய பிரம்மலோகமெனும் தலமாதில அங்கே பிரம்மவும் சரஸ்வதியும் கொள்ளுவீர்ந்தாய இந்திரலோகமெனும் தலமாதிலே இந்திரலோகமெனும் அமராவதியில் அங்கே இந்திர இந்திராணி கொழுவிருந்தா ஐயோ அமராவதியில் அங்கே இந்திர இந்திராணி கொழுவிருந்தா முக்கோடி தேவர்களோ நந்தி படைகளோடு நாரேதரா நந்தி படைகளோடு நாரேதரா அங்கே 4 லட்சம் கோடி பேப்படையா அழகே கலை கோட்டை மாமோனியா அது கெம்பூர் வெருடு கிணநாதனோ அங்கே சித்த புத்தியோடு சிவஞானமோ அமிச்சீராக அங்க கணக்கெழுதோ புத்திரரும் கொள்ளுவீர்ந்தாய மூத்த மகளான கணபதியோ அது 6 முகத்தோடு வியலவனோ ஐயா இத்தனை பேர்களுக்கும் கொடவேடிக்க இத்தனை பேர்களுக்கும் கொடவேடிக்க குண்டோதரனும் அங்க கொழுவிருந்தா ஐயோ கொடவேடிக்க அங்கே
குண்டோதரனும் அங்க கொலுவிருந்தை அரடி ஆகாயத்தில் சூரியரோ ஆகாயத்தில் சூரியரோ அழகு ஒளி சந்திரரோ ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா ஆகாய வாணியோடு பகவான் திரு அருளால அருளாலே பாரேழு உலகங்களை உலகங்களை பகவானும் தான் படைத்தார் படைத்தார் ஜீவங்களை இவங்களை திரு அருளால அருளாலை பிரம்மதேவன் படைப்பாரா பாரோ அவனிகட உலகத்தில உலகத்தில என்ன உன்ன ஜீவத்துக்கும் தேவத்துக்கும் இருந்தவரிடாம அறியிடாம இழக்க வேணும் என்னே அடி பார்வழிய இடமறில மாறில படி இழந்து வாங்குவாரா வாரோ நாளாக்கு இழந்து ஆண்டவன கை கொடுத்தா மறக்கானல்ல இழந்து மன்னனோட கை கொடுத்தா மறக்கானல்ல இழந்து இழந்து பார்வழியா இழந்து பகவானோட கை கொடுத்தா கை கொடுத்தால் பகவான் கை கொடுத்தா பகவானோட கை கொடுத்தா பார்வரியா கை கொடுத்தாள் பகவான் வாங்கி கொண்டு கொண்டோ உலகமெல்லாம் உலகமெல்லாம் உயிர்ந்தவரிடாம மடி அளந்து வாரா அளந்து வர ஆறேழு உலகமெல்லாம் உயிர்ந்தவரிடாம பட்டினிகள் இல்லாம பகவானும் மடி அளந்தா ஈரேழு உலகமெல்லாம் உயிருண்டவரிடாம ஈஸ்வரனும் மடி அளந்தா தவறிடாம ஈசனவ படியளந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் கைலாசவாசலிலே இருந்து கொண்டு ஆதிபராஜ்யத்தை அளந்து கொடுத்த படியை கொண்டு கொண்டு போய் முதல் எறும்பு வரை என்ன உன்ன ஜீவச்சந்துக்கள் சந்துக்கள் என்ன 1000 லட்சம் கோடி உயிர்களுக்கும் எவ்வுயிரும் தவறிடாமல் பள்ளியினுள் வாழும் தேரை தாயார் கருக்குடியில் வாழும் சிசுவும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சி சின்ன உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மதையான ஐயா அன்று பிறந்த அந்த அழியும் ஈசலுக்கும் இறைவன் படி இழந்து காத்து ரட்சித்துவார் வருகிறார். இப்படி ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் 8 நாளா ஈஸ்வரனும் இறையளந்த பகவானுக்கு கை ஜோந்தே கால் ஜோந்தே வருவாரா கையிலுக்குள்ள வர போதே ஆண்டவன் சிவபெருமா அது கையிலுக்குள்ள வர போதே ஆதி சட்டி பார்வதியா கைய
படி இழந்த பகவானுக்கு ஆதிபராசக்தி சிவபெருமா 8 விட 8 நாள படி அளக்கார பகவான் ஐயா மேலகார கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமோ நாதேஸ்வரன் ஐயாண்டி மேல பார்ட்டியாளர்கள் கோயிலுக்கு வருக என்று விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமையா ஆண்டவனாகிய சிவபெருமா அடி அளந்து காட்சி ரசித்து கைலாசபதிக்கு வரும்போது சித்தியானவா பார்வதியால் ஆண்டவனே வருக இறையிழந்த ஈஸ்வரா வருக அடியிழந்த பகவானே வருக என்று படியிழந்த பகவானை வருக என்று வரவழைத்து அதிஜி பார்வதியா அடியிழந்த பகவானுக்கு ஆம ஓட்ட பழக போட்டு அடியிழந்த பகவானத்தான் மேல நிக்க சொல்லி பாதிஜாத மலரெடுத்து முழ பண்ணுவாளா நெஞ்சவரலி மலர் பறித்து முழ மலர் பறித்து கடவுள் பூஜை நடத்துவாளோ மலர் பறித்து கடவுள் பூஜை நடத்துவாளோ அப்படி பாத பூஜை தான் முடித்து பகவானும் பார்வதியும் பள்ளியற வருவாரா சக்தி இஞ்சுவனமாக பள்ளி அரவாசலில சப்ரமுஞ்ச கட்டிலில சக்தி சிவாமருவாரா இறையளந்த பகவானுக்கு அடி கொடுப்பா அடியளந்த பகவானுக்கு பார்வதி பால் வளத்தை கொடுப்பாளா சாப்பிட்டு களைப்பாரி சக்தியுஞ்சவனமாக அம்புலங்கள் தரிப்பாரோ பகவானும் பார்வதியும் கையில நல்ல கையிலுக்குள்ள நேரம் அது போனும் அங்க சொக்கோட்டம் ஆடுவாரா சோவி விளையாடுவாரா குட்டங்கள் ஆடுவாரா ஒரு சோதி விளையாடுவாரா ஐயா மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து கூடி இருப்பார்களா ஈசனுங்கிளியும் ஐயா கிளியும் இணைந்து கூடி இருப்பார்களா அன்பார்ந்த பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன? ஒரு காரு சாவி மாருதி காரை சேர்ந்த கார் சாவி ஆண்டவனாகிய சிவனாருக்கு ஆதிபராசக்தியான பார்வதி உபச்சார பூஜை முடித்து சக்தியும் சிவனுமாக சாப்பிட்டு களைப்பாரி சந்தோஷமா இருப்பா மன்ன வேணும் தேவியுமா மகிழ்ந்து கொடி எங்க இருப்பார் ஆமா மன்ன வேணும் தேவியுமா இருப்பார்களே அப்படி அண்ணே
இரவிலதான் ஆணை பண்ணல் முடி கொள்ளுங்கும் அந்த ஆதி வெள்ளி கையில ஆண்ட ஆதி சக்தி பார்வதியோ ஆனந்தமா இருந்த போது வெள்ளி நல்ல கிழமையாச்சி கால நேரமாச்சி ஆண்டவன் தான் சிவபெருமா படியளக்க வேணும் என்னே படியளந்து கப்பாரா சத்தி சத்தி பார்வதிய சிவமனுக்களுக்கு படியளப்பு குறவு இருக்கு தங்கத்திரு கரத்தால சாமியான பகவானுக்கு அமுதளந்து கொடுக்கணுமே ஆதிசக்தி கேட்டவோ ஆதிசக்தியிடம் ஆண்டவன் சிவபெருமான் கேட்டவோ ஆமாமையோ ஆண்டவன் பகவானுக்கு பராசக்தியானவா பார்வதியா ஆண்டவன் பகவானுக்கு படி இழந்து கொடுத்தாள் பார்வதி அந்த பகவானுக்கு தினை அளந்து அரணர் கையில் கொடுப்பாளோ ஐயா உரிய நல்ல தினை அளந்து உடைய வேணாரை கொடுத்தாள் அடியளக்க வேணும் என்னே அடியளக்க கிளம்பும் போதே ஆதிசக்தி பார்வதியா பகவான் முன்ன வருவாளா பகவான் முன்ன வருவாளோ ஆதி பகவானத்த வழி மறிக்கா பார்வதி பகவானத்தா வழி மறித்தா ஆண்டவனுக்கு பராஜயத்தை படி எடுத்து கொடுத்தா படி இழக்க பகவான் கிளம்பும் போது பார்வதி வந்து குறுக்க வழிய மறித்து இறைவா ஈஸ்வரா சிவபெருமான கடவுளே எங்க ஓரிய சாமி ஏ பார்வதி என்ன போகும்போதே எங்க ஓரியன்னு காக்கிய காக்குடுமா ஒரு காரியம் வெற்றி ஆகுமா ஒரு பெண்ணா பிறந்தவா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பாம அனுப்பிவிடாம என்ன பார்த்து எங்க ஓரிய என்ன செய்ய போறீன்னு கேக்கிய எனக்கு முன்னால யுக காலமாக நீ அளந்து கொடுக்க படிய கொண்டு நான் அவனி உலகத்துக்கு படி அளந்துகிட்டு இருக்கேனே ஆமா என்னுடைய படி அளப்புல நீ இன்னைக்கு பார்த்து எங்க ஓரியன்னு கேட்டிய பார்வதி அப்ப பார்வதி சொன்னா ஆண்டவா சிவபெருமான கடவுளே உங்களுடைய படி அளப்புல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு சாமி நீங்க யாராருக்கு இறை அழைக்கன்னு தெரியல எனக்கு நீர் யாருக்கு படி அழைக்கன்னு தெரியல எனக்கு தெரியல நீர் படி அளக்கத்தான் போறியரா சாமி இல்ல வேற எங்கேயும் சின்னோட செட்டப் பண்ணி வச்சிருக்காரோ யார நம்பினாலும் உங்களை நம்ப முடியாது சிவபெருமான நம்ப முடியாது அதனால இன்னைக்கு ஒரு பொழுது உங்க கூட நான் வருவேன் சாமி பார்வதி பராஜயத்தி சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன சொல்லுகிறான் ஏ பராஜயத்தி பார்வதிய பார்வதி பகவான் படைத்த உயிர்கள் பலவிதம் இருக்கு இருக்குதம்மா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா நான் படைச்சிருக்கேன் என் படியளப்ப பார்க்க உனக்கு ஆசை வேண்டாம் பார்வதி 1000 ஆண்களோடு நடந்தாலும் ஒரு பெண்ணோடு நடக்க கூடாதுன்னு சொல்வார்கள் பெண்ணோடு நடந்தா பெரிய இடைஞ்சல் வந்து சேரும் பெரிய சண்டே மூன்றும் இன்னைக்கு வேண்டாம் நாளை ஒரு காலத்துல ஒண்ணு கூட்டு போறேன் பார்வதி கூட்டு போறவனு சிவபெருமான் சொன்ன உடனே ஜம்மதித்தே ஆதிசக்தி பார்வதியோ பகவானை வழி அனுப்பி பார்வதி இருப்பாளோ ஆண்டவன் சிவபெருமா உலகமெல்லாம் ஐயா உலகம் இழந்து வாராரே உலகம் எல்லாம் இழந்து வாராரே இழந்து வாரவாதே எம்பெருமான் தங்கையாவா எம்பெருமான் தங்கையாவா ஈசரி பார்வதியா அவ எண்ணாத எண்ணமெல்லாம்
வாதிச்சு பார்க்கணுமே கேணுமே சொக்கந்தேவி பார்வதியா பார்வேதியோ எல்லாத எண்ணமெல்லாம் என்னாத எண்ணமெல்லாம் அந்த ஈஸ்வரிய எண்ணுவாளா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவாளாயே பராஜதி வைங்கடி பார்வதி மனசுல நினைக்கா என்ன நினைக்கிறாள் இந்த ஆண்டவன் படிகளக்க போற போது நம்மளை கூட்டு போச்சனதுக்கு மாட்டம்னு விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போயிட்டார் இந்த பகவான் இந்த சிவபெருமான் படிகளப்பது உண்மையா பொய்யா தெரிய வேண்டாமா மெய்யும் பொய்யும் தெரியணுமே தெரியணுமில்ல அப்ப இந்த சிவபெருமான் படிகளப்பதை இன்னைக்கு சோதிச்சு பார்க்கணும் பார்த்தாகணும் ஆண்டவன் அமுதளப்பது உண்மையா என்று இன்னைக்கு அறியணும் தெரியணும் தெரிய வேண்டும் கடவுள் பகவானை பரிச்சை செய்யணும் இல்லே என்று ஆதி பராஜத்தி யார வரவழைக்க தெரியுமா வைக்கிறாள் அந்த தெய்வ தச்சம் விதுவரத்தான் தெய்வ தச்சம் விதுவரத்தான் சிவசக்தியா வரவழைத்தாள் பாருமையா விஸ்வகர்மா பார்த்த ஒன்று சொல்லுங்க உன்னுடைய கையாலே காஞ்சரங்கம்பு வெட்டி தட்ட ஜிம்மில் உண்டு வண்டி அலங்கார அலங்கார அம்மையில் என்னுடைய வார்த்தைகள் அலங்கரித்த செப்புக்குத்தான் திருக்காணி போட்டு மீட்டு சீனி விட்டு ஜாவியத்தான் சீனி விட்டு சிவசக்திகையில் சிவசக்திகையில் பார்வதியா வார்த்தை கேட்டு விஸ்வகர்மோ யாழு மலை காவுக்குள்ள யாகி வர விஸ்வகர்மோ காஞ்சரங்கம்பு வெட்டி தட்டையுமல் உண்டு பண்ணி அலங்கார செப்புக்கு திருக்காணி விட்டு மீட்டு சீனி விட்டு ஜாவியத்தான் சத்திகையில் கொடுப்பாரோ சிவசக்திகையில் பாராளே அகதி ஜெப்பமெல்ல வாங்குவோளோ ஜெப்பமெல்ல வாங்கும் போதே ஆதிசக்தி என்னுவாளா ஆதிபராஜக்தி என்னதா என்ன நினைக்கிறாள் இந்த தெய்வத்தச்சனுடைய கைவண்ணத்தில் நமக்கு சிமிழு கூடு உண்டு பண்ணி தந்துட்டாரு தந்திருக்கார் அல்லவா இந்த சிமிழு கூட்டுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைக்க என்று இந்த ஆண்டவன் சிவபெருமானை சோதிக்க பார்வதி என்னரா என்ன நினைக்கிறாள் இந்த சிமிழு கூட்டுக்குள்ள பெரிய உயிரை அடைக்க முடியாது முடியாது ஐயா இருப்பதோ சின்ன சிமிழு கூடு கூடு அல்லவா இதுக்கு தகுந்த உயிரை தேடி பார்த்தா பார்த்தாள் அங்க ஈசானிய மூலையில திரும்பு கூட்டாமல் பட்டினிய போகுதையோ அதை 8 நாள் ஒரு வாரம் அது இறைதே அடி போகுதையா 8 நாள் ஒரு வாரம் இறைதே அடி போகுதையா இறைதே அடி போறதையும் ஈஸ்வரியா கண்டுட்டால அந்த சித்தரம்ப பார்த்துட்டால அது பட்டினியா போறதையும் பார்வேதி கண்டுட்டால சித்தரம்ப பிடிப்பாளா சித்தரம்ப பிடிப்பாளா அரதி சிமல கோட்டில் அடப்பாளா பாரதி சிமல கோட்டே யானரும்ப பெண்ணரும்ப ஆதிசக்தி பிடிச்சடைச்சி திருக்காணி போட்டு மிட்டு சீனி விட்டு ஜாவியத்தான் வாழ வந்த பட்டினில முந்தியில முடியுவாளா பாரதி களியில சொருவாளா
இக்கலில அப்பா ஆதிசக்தி பார்வதியா அவ எறும்பு மேல கவலையில அக்கம் கொண்டு இருக்கால சித்தெரும்பு கவலையில சிவசக்தியா இருக்கால கட்டெரும்பு கவலையில அந்த கண்ணன் தங்க இருக்கா அவ கவலை கொண்டு ஆதிபராஜேத்தி ஆண்டவனை பரிச்சை செய்ய சித்தெரும்ப பிடிச்சாள் சிமிழு கூட்டுல பிடிச்சு அடைச்சிட்டா பார்வதி சிமிழு கூட்டில் அடைத்த உடனே திருக்காணி பூட்டுமிட்டு சீனி புட்டி ஜாவிய முந்தியில முடிஞ்சாள் பார்வதி இக்கலிலே சொருவனா சொறி வச்சிட்டாள் ஏமனா எறும்பு 8 நாள் ஒரு வாரமா எரதடி போது பட்டினி பசியுமா இருக்கலோ இந்த எறும்பே 8 நாள் பட்டினியா இருக்க இந்த எறும்புக்கு இறைவன் படி இழந்து வாராரா இல்ல எதுவும் குறை வச்சு வாராரா இந்த எறும்புக்கு அமுதளந்து வாராரா ஆண்டவன் பட்டினி போட்டு வாராரா தெரிய வேண்டாமா ஆமா அப்படியாக ஆமா ஆதிபராஜேத்தி பார்வதியா ஆண்டவன் பகவானை ஆமா பரிச்சை செய்ய வேண்டும் என்று சித்தரமை பிடித்து சிமிழு கூட்டில் அடைத்து அடைச்சி பார்வதி பையன்கொடி ஈஸ்வரியா ஆமா எறும்பு மேல கவலையில ஏக்கம் கொண்டு இருக்கிறாள் ஐயோ பாவம் இந்த எறும்பு 8 நாள் பட்டினியா இருக்கு இந்த எறும்பு இறந்து போவதோ இல்ல சிவபெருமான் பட்டினி போட்டு கொண்டு போடுதாரோ என்னன்னு தெரியலைய அப்படின்னு பராஜெட்டி பார்வதி எறும்பு மேல கவலையில அவளும் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம இருக்கா அப்படி ஆகாரம் இல்லாம எறும்பு கவலையிலே சித்தெரும்பு கவலையிலே சிவசக்தி பார்வதி இருக்க அப்ப ஆண்டவனா ஆகிய சிவபெருமா ஐயா படியளந்து முடித்து விட்டு ஆண்டவன் சிவபெருமா கால்சோ வந்து கையிலைக்குள்ள வாராளே கைசோந்து கால்சோ வந்து கையிலைக்குள்ள வாராரே கையிலைக்குள் வார போதே நங்க பார்வதியா கடவுள் பூஜை செய்யலையா கடவுள் முகம் பார்க்கலையா ஈசன் பூஜை செய்யலையா யார் எடுத்து பார்க்கலையா பகவான் பூஜை செய்யலையா பைங்கொடியா பார்வதியா அவனுக்கு பாத பூஜை நடத்தலையா பார்வதியா பூஜை செய்யாம நிமிராம பாராம நீட்டி நகல் மடக்காம நிமிடம் பூஜை செய்யாம கவர்ந்ததல சிந்தையுமோ கண்ணன் தங்கை இருப்பாளோ அவையா சிந்தையுமா ஆதிபராஜேத்தி பகவான் வந்து நிக்கார பாத பூஜை நடத்தினாளா நடத்தலையே ஈஸ்வர முகத்தை யார் எடுத்து பார்த்தாளா பார்க்கலையே கடவுள் பூஜையை செய்தாளா செய்யலையே கடவுள் முகத்தையே பார்க்கல பார்வதி பகவானுக்கு பட்டு பயந்து பணிவிடை செய்யாம பாதம் தொட்டு வணங்காமல் பாத பூஜை நடத்தாமல் பராஜெட்டி பார்வதி எறும்பு மேல யாக்கத்துல இருக்காள் பார்வதி
ஆண்டவன் முகத்தை பார்க்கல, நான் பார்க்கல ஐயா. குனிஞ்சதால நிமிரல, நிமிரல நீட்டின கால மடக்கலை, அவுந்த கூந்தல முடியலை. பத்தியலா கவுந்ததால சிந்தையுமா இருக்கா இருக்காள் பார்வதி. அப்ப பகவான் கேட்காரு, பார்வதி ஏ அம்மா, நம் படி இழந்து வந்தால் அம்மா எனக்கு பாத பூஜை நடத்திவே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எவன் சொல்லி கொடுத்து எவன் கோல் எழுத்து விட்டு நீ இப்படி இருக்க? எவன் குசும்பெடுத்து விட்டான் உனக்கு? இவன் நாரத எதவனு சொன்னானா? சொன்னான வாங்கிட்டேன். இல்ல இந்த மூத்தவன் பிள்ளையார் எது ஒன்று சண்டைக்கு வந்தானா? வந்தான வாங்கிட்டேன். இளைய மக முருகனால இது இடைஞ்சல் உண்டா? உண்டா உனக்கு? என்னம்மா கவலை? உன் கவலையை சொல்லு. சொல்லு, நிறைவேற்றிக்கேன் அப்படின்னு ஆண்டவன் சொல்லும் போது அம்மா பார்வதி சொன்னா, இறைவா ஆண்டவா, எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, யாரும் சொல்லி கொடுத்து நான் இல்ல. இல்ல சாமி, எனக்கு 8 நாளா ஒரு வாரம் எனக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம் வந்தது? நீங்க படியளக்க போகும்போது உங்களுக்கு என்ன கூட்டு போச்சதுக்கு நீங்க மாட்டமிட்டு போயிட்டியா? போயிட்டியல. அதனால உங்க படியளப்ப பரிச்சை செய்யணும்னு என்று நம்ம தெய்வதச்சர் விஸ்வகர்மாட்ட அம்மா ஒரு சிமுனு கூட உருப்பிடிக்க சொல்லி கேட்டேன். நான் கேட்டேன். அதெல்லாம் அலங்கார செப்பாக விஸ்வகர்மா கொடுத்தாரு. பகவான் உங்களை பரிச்சை செய்ய ஆமா 8 நாள் ஒரு வாரம் பட்டினியும் பசியுமா போன சித்தரும்ப பிடிச்சி சிமுலு கூட்டுல அடைச்சிட்டேன் சாமி. அது ஏற்கனவே 8 நாள் பட்டினி, பட்டினியா இருக்கு. நீங்களும் படியில வர 8 நாள் பட்டினி. அதானே ஆக மொத்தம் 16 நாள் எறும்பு பட்னியா இருக்க சாமி. இல்லாம இருக்கு ஐயா. பட்டினியும் பசியுமா 16 நாளைக்கு இருக்க சாமி. சாமி ஆண்டவனே பகவானே, அதுக்கு படி அளந்திகளோ, படி அளக்காம வந்திகளோ, எறும்பு கீரை அளந்திகளா ஏதும் குறை வைத்து வந்திகளா எறும்பு கீரை அளந்திகளா முதலந்து வந்திகளா, ஏதும் குறை வைத்து வந்திகளோ, ஆண்டவனே பகவானே ஆதிசக்தியிடம் மதியில ஆண்டவனை சொல்லிடுங்கோ. பார்வதியா கேட்டவோ அம்மா அம்மா பார்வதியா, ஏ பார்வதி அம்மா என்னையவா சோதிச்ச? சோதிச்சு பார்த்த நீ என்ன நீ சோதிக்கலாமா? கொடுமா. நான் அசைந்தால் அசையும் அவனி இந்த உலகம், உலகம் நான் நகண்டால் தான் நகலும் நாம் படைத்த இந்த உலகம். உலகம் நீ அளக்கும்படி தப்பாத ஆண்டவன் படி அளப்பில. ஆமாம்போ, நீ கொடுக்கும்படி தப்பாது கோதமது பார்வதிய. உன் கொண்டவன் படி அளப்பு என்னைக்கும் குறை இருக்காது பார்வதி. ஜட்டி ஜட்டி பார்வதிய அறக்குள்ள இருந்துட்டாலும் நிறைய மாயமில்லை. சிமிழு கூட்டில் இருந்தாலும் சிமிழு கூட்டில் இருந்தாலும் இந்த சிவன் அறிய மாயமில்லை. கூட்டில் இருந்தாலும் இந்த சிவன் அறிய மாயமில்லை. சந்தேகம் இருக்கும் அடைச்சி வச்ச சித்தரும்ப ஆதி சதி திறந்து பாரு. ஆண்டவனும் சொன்ன போது ஏ அம்மா ஏ பார்வதிய அளக்கும்படி தப்பாது அறக்குள்ள இருந்தாலும் அரண் அறியாத மாயம் இல்ல பார்வதி. உன்னை இறைக்குள்ள இருந்தாலும் சிவன் அறியா மாயம் இல்லை. அதனால் பார்வதிய அழைச்சி வச்ச சித்தரும் ஆதிபராஜத்தி திறந்து நீயே பாரு பாரம்மோ. ஆண்டவன் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியா அவ இக்கலில சொருவி இருந்த திருக்காணி ஜாவியத்தான் சிவசக்திய கையில் எடுத்து திருக்காணி பூட்டையும் தான் செப்பமெல்ல திறப்பாளோ திரும்ப பாப்பாளோ செப்ப அங்க திறப்பாளோ திரும்ப பாப்பாளோ
ஆதிஜத்தி பார்வதி சிமல கூட்ட பார்க்கும் போது அது ஆணரும்பும் பெண்ணரும்பும் அமுதரிசி கவிக்கிட்டு அது அங்கும் எங்கும் சுத்துதையா அது தினையரிசி கவிக்கிட்டு அது சூழ சூழ வருகுதையா அடவன் சொக்கனத்தான் பாக்குதையா அது முன்னும் முன்னும் சுத்துதையா முக்கண்ணன பாக்குதையோ அது சூழவட்டம் போடுதையா சூழவட்டம் போடுதையோ அண்டவன் சொக்கனத்தான் பாக்குதையா அண்டவன் சொக்கனத்தான் அந்த ஆணரும்பும் பெண்ணரும்போ உங்க மட்டும் ஒண்ணு இருக்கு உங்க முடியோம கக்கி இருக்கு திங்க மட்டும் தின்னு இருக்கு திங்க மட்டும் தின்னு இருக்கு திங்க முடியாமலும் கக்கி இருக்கு திங்க முடியாமலும் இருக்கு அப்பம் பார்வதிய பார்த்துட்டாளே ஆண்டவன பகவான அறியாம செய்த பாவம் ஆண்டவனை பொறுக்கணுமே தெரியாம செய்த பாவம் சிவனார பொறுக்கணுமே பார்வதியோ செய்த பாவம் பார்வதியோ செய்த பாவம் ஆண்டவ பகவான பொறுக்கணுமே பகவான புருஷம் இன்னும் பாராம பூமனுக்கு பாவம் செய்த கொண்டவன் இன்னும் பாராம என் கொண்டவனுக்கு கொடுமை செய்த ஆளன் இன்னும் பாராம ஆளன் இன்னும் பாராம ஆண்டவனுக்கு பாவம் செஞ்ச ஆதிபராஜத்தி சிமில பாக்க சித்திரம்பு தினையரிசி கவிக்கிட்டு வருது வருகிறது அமுதரிசி உண்ணு மட்டும் உண்ணு உங்க முடியாமலும் கக்கிருக்கு கக்கிருக்கு அப்ப பார்வதி என்னதான் ஆகா பகவான நம்ம சோதிச்சிட்டோமே கடவுளை நம்ம சோதிச்சதுனால பகவான் நமக்கு ஏதோ ஒரு சாபம் கொடுப்பாரோ 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 பகவானை விட்டு பிரியக்கூடிய நிலைமை வருமோ என்று ஆதி பார்வதி கைய முறிக்க கவலை கொண்டு நிற்கிறாள் சிவனாருக்கு முன்னாலே திக்கிட்டு திமிர் பிடிச்சு நின்னு கொண்டு பார்வதி சொல்லுதா ஆண்டவா நான் உங்களை புருஷனும் பாராம புருஷனுக்கு கொடுமை செஞ்சிட்டேன் சாமி மன்னன் என்னும் பாராம மன்னனுக்கு பாவம் செஞ்சிட்டேனே சாமி கொண்டவனும் பாராம கொண்டவனுக்கு கொடுமையை செஞ்சிட்டேனே ஐயா ஆண்டவா சிவபெருமான கடவுளே பரீட்சை செய்த பாவத்தை நாம் போக்கணுமே கடவுளுக்கு செய்த கொடுமையை போக்கணுமே ஐயோ ஆண்டவா சிவபெருமான கடவுளே இந்த பாவத்தை போக்கதற்கு கொஞ்சி நானும் விளையாட குழந்த வரம் தந்திருங்கோ மடியில் ஓட்டு விளையாட மடியில் ஓட்டு விளையாட ஒரு மதள வரம் தந்திருங்கோ சாமி புருஷனுக்கு பாவம் செஞ்ச நம் புருஷன் பாவம் போக்கணுமே ஒரு பிள்ளை வர எனக்கு வேணும் நான் கொண்டவனுக்கு கொடுமை செய்த இந்த கொடுமைகளை தீர்ப்பதற்கு ஒரு குழந்தை வர எனக்கு வேணும் மன்னனுக்கு பாவம் செஞ்ச மன்னன் பாவம் போக்கணுமே மன்னன் பாவம் போக்கணுமே ஒரு மதல வர எனக்கு வேணும் ஒரு மதல வர எனக்கு வேணும் சாமி ஆண்டவன பகவானே ஆண்டவன பகவானே மடியில்
போட்டு விளையாட மதலையாக தந்திடுங்கோ ஆபத்துக்கு உதவும்படி ஆளப்பிள்ளை தந்திடுங்கோ சத்திக்கு உதவும்படி சத்திக்கு எனக்கு தலைமகனா கொடுத்திருங்கோ பகவான தலைமகனா கொடுங்கோ அப்படி பார்வதிய கேட்டவாது பகவான் சொல்லுவாரோ ஏ பார்வதி நீ செஞ்ச பாவத்துக்கு காசிக்கு போ கன்னியாகுமரி போ ராமேஸ்வரம் போ எத்தனை சிவதலம் இருக்கு அங்க போய் அந்த பாவத்தை தீர்க்க வேண்டியதானே என்ன நீ எனக்கு செஞ்ச கொடுமையை போக்க பிள்ளை வரம் கேட்க உனக்கு என்ன பிள்ளை வரம் கொடுக்காமலா வச்சிருந்த உலக ஆசாரப்படி உனக்கு 2 பிள்ளை கொடுத்திருக்க 2 மக சொந்தம் இல்ல மூத்த மகன் பிள்ளையார் இருக்கான் இளைய மகன் வேல்முருகன் இருக்கான் இருக்காமல்ல சுவாமி பகவான 2 மகன் எனக்கு தந்தியல சாமி பெருமையா சொல்லியல 2 பிள்ளையும் என்கிட்டே இருக்கான் இல்ல மூத்த மகன் பிள்ளையாரு தாயின் குணத்தை போல் பெண் கேட்டு சந்தியில போய் இருந்துகிட்டான் சந்தி விவரம் போய் அவன் தான் இளைய மகன் வேல்முருகனை கலப்பு திருமணம் முடிச்சு குன்றி இருக்க இடமெல்லாம் குமரனின் கோட்டமாக போய் இருந்துகிட்டானே 2 பிள்ளை இருந்து எந்த பிள்ளை எனக்கு உதவுனுச்சு உதவலிய சாமி அதனால பகவானே கடவுளே எனக்கு பிள்ளை வரத்தை கட்டாயம் கொடுங்கன்னு சொல்ல பார்வதியா சொன்ன போதே அண்ணவன் சிவபெருமான் சொல்லுவா சத்தி பார்வதிய 1000 கோடி வரம் இருக்க அம்மா ஆள பிள்ளை கேளாதம்மா பார்வதி கோடி வரம் இருக்கும் போது அம்மா இருக்கும் போது இந்த குழந்தை மட்டும் கேளாதம்மா கோடி வரம் இருக்க நீ அந்த பிள்ளை கேளாதம்மா அடி ஆண்டவன் சொன்ன போது அப்பம் பார்வதி சொல்லுவாளா அப்படி சொல்லாதீங்க சாமி சொல்லாதங்க நான் கேட்ட வர எனக்கு வேணும் எனக்கு அது இன்னும் 8 நாளைக்குள்ள எனக்கு கனவை இல்ல கை குழந்த அவன் கட்டாயம் கொடுக்கணுமே அது இன்னும் 8 நாளைக்குள்ள எனக்கு புருஷமில்லா பிள்ளையாக நீங்க கொடுக்கணுமே